எதற்காக இந்த உலகத்தில் நான் உயிர் வாழ வேண்டும், உயிர் வாழக்கூடாது? நான் மட்டும் வராமல் இருந்திருந்தா இந்நேரம் இந்த பெண்ணின் உயிரே பறி போயிருக்குமே. எதற்காக சாக துணிஞ்சிட்டீங்க? இந்த உலகத்தில் நான் வாழ பிறந்ததில்லை, நான் சாகத்தான் பிறந்தவன். இந்த உலகத்தில் சாக பிறந்தவளா? துன்பத்தை கண்டு ஒவ்வொருவரும் இறந்து விட்டா இந்த உலகத்துல யாருமே உயிரோடு வாழ முடியாதுமா. யாருக்கு தான் துன்பம் இல்லை? ஏழைக்கும் துன்பம் இருக்குது, பணக்காரனுக்கும் துன்பம் இருக்குது, உயர்ந்தவனுக்கும் துன்பம் இருக்குது, தாழ்ந்தவனுக்கும் துன்பம் இருக்குது. ஏன் நம்ம படைத்தானே அந்த ஆண்டவனுக்கு 1000 துன்பம் இருக்குது. துன்பத்தை கண்டு துவண்டு விடக் கூடாது. நீங்க யார் என்று உண்மையை உரைத்தால் ஏதோ என்னால முடிஞ்ச உதவி செய்யறோமா? நான் யார் தெரியுமா? ஒரு நாட்டு இளவரசியா? ஒரு நாட்டு இளவரசிக்கு இந்த நிலையா? எந்த நாடு? உடைய பெயர் என்னம்மா? காப்பாற்ற வேண்டும். யாருடைய முகத்தை பார்க்க கூடாது, யாருடைய முகத்தில் விழிக்க கூடாது என்று நினைத்துக் கொண்டிருந்தேனோ, நீ என்னை காப்பாற்ற வேண்டுமா? ஒவ்வொரு நாள் தான் என்னுடைய வாழ்க்கையை அறிந்ததா? பாவி பாவி பாவி. பாவி சாக போன அவளை காப்பாத்த நான் பாவி. அம்மா இந்த நாட்டுல நல்லது எங்கம்மா காலம் இருக்குது? மாறி முடிச்சவைக்கு தில்லுமுழுதான் காலமா இருக்குது. நல்லவனா நேர்மையா நடந்தா அது காலமே கிடையாதம்மா. ஏதோ ஒரு உயிர் போகக்கூடாது காப்பாத்துறேன் என்ன பாவி சொல்றாளம்மா. அடி பாவி தயவந்தக்கு நாட்டு பாந்து நான் காப்பாற்றிடணும், உன்னையாடி நான் காப்பாற்றிடணும். நாட்டில் எத்தனையோ ஏழை எளிய மக்கள் வாழ வழியை நம்ம தவித்துக் கொண்டிருக்காங்க. அவர்களெல்லாம் காப்பாற்றாமல் இந்த பட்டுபாவியை காப்பாற்றி நினைக்கும் போது என் மனமானதை வெட்டைக்குதடி. என்னால் உனக்கு இந்த நிலையா? எப்படி தெரியுமா? முன்பொரு சமயத்திலே இந்நாட்டு அமைச்சர் கருணாகம் உன்னுடைய தங்கையை கற்பழித்து கொலை செய்து விட்டான் என்று நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்து என் தந்தையிடம் நீதி கேட்டாய். அன்று என்னுடைய தந்தை சரியான நீதி வழங்கவில்லை என்று இந்த ஏழை என்னுடைய குடும்பத்திற்கு நீ பெருத்த சாபத்தை கொடுத்தாய். நீ கொடுத்த சாபம் உண்மையாகி பறித்து விட்டது. புரியலையே? செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கின்றேன். இந்நாட்டு அமைச்சர் கருணாகம் சூட்டு செய்து பால விஷயங்களுக்கு என்னுடைய தந்தையை கொண்டுட்டாண்டா. உன் தந்தை இருந்துட்டானா? உன் தந்தை செத்துட்டானா? இப்பதானே எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஏய், ஒரு நாட்டு மன்னனால் என்ன நல்லது எது கெட்டது என்று அலசி ஆராய்ச்சி தீர்ப்பு வழங்க வேண்டும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு பார்க்கவே கூடாது. ஏழை பணக்காரன் வித்தியாசமே பார்க்க கூடாது. அவன் மன்னனா அல்லது மாங்கா மடையனா? என் தங்கையை கற்பழித்து கொலை செய்தவன் உன் நாட்டு அமைச்சன் என்று நான் பலமுறை எடுத்து கூறியோ. நான் ஒரு ஏழை என்ற காரணத்தினால், நான் ஒரு ஏழை என்றதுனால் என்னை உதாசனுடைய தந்தை என் தங்கையை பிரிந்த சோகத்தால், என் தங்கையை பிரிந்த வேதனையால், என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தண்ணில் வாடுகின்றனோ அதே போன்று இந்த ஏழை தந்த சாபம் உடைய குடும்பமே சின்னாபனம் ஆயிட்டது. ஏய், இனிமேல் கூட செத்தா எனக்கு என்ன, வாழ்ந்தா எனக்கு என்ன, எனக்கு என்ன கெட்டு போய் என்னங்களா? ஒரு மரியாதை தான். மரியாதை அவங்ககிட்ட இருந்தா என்னமோ என்னங்கன்னு சொன்னா அது என்ன லவ்னு சொல்லி உட்காந்து பாக்குற ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே பிடிச்சிட்டாரு. இனி முதல் கொண்டு என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் ஏன் என் வாழ்வை உனக்காக. எனக்கே வாழ்வு இல்லாம உனக்கு எங்க வாழ்வு இந்த காதல் கத்திர புரியாத நேரம் அப்படியா? விடமாட்டேன். சுந்தரவர்களே, மேல கல் வச்சு மாதிரியா இருக்குது. ஏதோ பண்ண போறேன். எதுவும் பண்ணாத. ஐயோ என்ன ஐயோ? என்னங்க சுந்தரவர்களே, உங்களை பார்க்கும்போது என்னுடைய ஏங்க நெஞ்சில் ஈரமா இருக்கு. உங்க பார்த்த உடனே பதக்குது எனக்கு. பயமா இருக்கு. அப்படியா? இதெல்லாம் எந்த ஒரு பெண்ணை என்ன தொட்டு பேசுறதே கிடையாது. நீங்க சொல்லுங்க, நான் தான் உங்களை தொட்டு இருக்கிறேன். தொட்டவனே எனக்கு ஷாக் அடிக்குது.
அவங்களுக்கு என்ன தெரியும்? வேணாம் தானே மாமா. என்னங்க இந்த அழகான முகத்தை பார்க்கப்படுது. ஐயோ இவ எனக்கு ஐஸ் வைக்கிறா. ஐஸ் எல்லாம் வைக்கல. காதல் கடிதம் தவி உன்னை பார்த்ததும் இந்த மண்ணில் சிறிது காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது. அடுத்த வாரம் ஓடிவா. அப்படி போதா? அன்றொரு நாள் ஆபர சபையில் இருவருக்கு கள்ளக்காதல் சும்மா பிடிவிட்டேன். ஆனால் அது இன்று நிஜமாகிவிட்டது. இவர்கள் இருக்கும் இடத்தை இப்போதே நான் இளவரசர் சொல்ல போகிறேன். சென்று சந்திக்கிறேன் இளவரசரை. இனிமேல் உங்கள் முகத்தை நான் பார்க்க முடியாது. என் தந்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார். என் தந்தை இறந்து விட்டார். என் தந்தை இறந்து துக்கத்தார். என் தாயும் இறந்து பிரிந்து விட்டார்களா? உண்மைதான். ஆனால் ஒன்று, உன் தங்கையை அடித்து அரவங்காட்டுக்கு அனுப்ப சொன்னையே, அவள் இடத்தை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். பாடல் ஓசை கேட்கிறது. அந்த படுபாவி இறந்து விட்டார் என்று பார்த்தால் அரவங்காட்டிலே ஆடி மாறி கொண்டிருக்கின்றாரே. இப்போது அரவங்காடு செல்கின்றேன். அவர்கள் இருவரையும் நான் கொன்று விட்டு வருகின்றேன். ஆனால் வந்து இப்போது நாட்டை நான் தான் ஆட்சி செய்து வருகிறேன். நானும் சென்று விட்டால் நாட்டை ஆள்வதற்கு ஒருவர் வேண்டும் அல்லவா? இந்நாட்டிலே யாரை ஒப்பிட்டு பார்த்தாலும் இது அடையாது. நான் சென்று அவர்களை கொண்டு நான் வென்று வரைக்கும் என் நாட்டை சீரம் சிறப்போடு பார்த்துக்கொள். புறப்படுகின்றேன் அரவங்காடு. இளவரசன் இப்போது எங்கு செல்கிறார்? கொடிய மிருகங்களால் காட்டிலேயே அழிய போகிறார்.
கொல்லிமலை காட்டிலே ஆமா இரோ தன்னதரே வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆமா ஆமாண்டி. அப்படி இருக்கும்போது அது வந்து நீரோடை அங்க போலாமா? போலாண்டி. யாடி எப்படி தெரியுமா? எப்படி? ஏதோ நினைக்கிறேன் அரவங்காட்டுக்கு வந்து பாவம் ஏதோ பெண்ணின் குரல் கேட்கின்றது என்னவென்று தெரியவில்லை. எப்பொழுது சென்று பார்க்கலாம். என்னங்க என்னுடைய நாடு கழுகுமலை நாடு. என் தாய் தந்தை யாருமே கிடையாது. பாவம் யாருமற்ற நாதையா? மாலா மாலாவா? ஆமாங்க. நான் ஒரு நாட்டு இளவரசர், எனக்கும் தாய் தந்தை யாருமே கிடையாது. நானும் யாருமற்ற அனாதைதான். அப்படியா? இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டதா? இல்லங்க. அப்படியா? எப்பொழுது உங்களை பார்த்தேனோ அப்பொழுதே உங்கள் மீது நான் ஆசை பற்றி விட்டேன். நிச்சயமாக. அப்படியா? ஆசையே இல்லை உங்களுக்கு? என்னங்க எனக்கு ஆசை வந்துச்சு. அப்படியா? ஆமாங்க. உங்களை திருமணம் செய்து எல்லா வாழ்க்கையே நான் ஈடுபட வேண்டும். இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆனா முன்னாலே மூடின சேர்த்து
இருவரும் சந்தோஷமாக ஆடி பாடி மகிழ்ந்து விட்டோம். நான் வந்த வேலையை விட்டு சொந்த வேலையில் ஈடுபட்டு என் தங்கையை தேடி வந்து பார்க்கும்போது என் மனதுக்குள் எப்படி தோணுமா? கண்ணே, என்னை தொட்டு என்னை தொட்டு அள்ளி கொண்டு மன்னன் பேரு நல்லடி உனக்கு சொல்லடி. என்னடி எனக்கு சொல்லடி. அன்பே ஓடி வா அன்பாய் கூட வா. என்னைய சொல்லடி எனக்கு சொல்லடி. இப்படி ஆடி பாடிக்கொண்டிருந்தால் நேர போவதே தெரியாது. இருந்தாலும் நாம் இருவரும் சிறகடித்த புலவன். அடி ஓட்ட போற அங்க போடி. ஆமா, இதான் யாரு? அது கேட்டு போறேன். ஆவட எழுதுற ஊர் சுத்துறாங்க. ஊர் சுத்துற போ. அதான் சேர்த்து அடிச்ச கை எட்டலையா? அடி நாதக்காரி, அடி மோசக்காரி, தந்தையை கொண்டு விட்டு நரம்பங்காட்டிலே கள்ளக்காதலா விட மாட்டேன் உன்னை உயிரோடு. எதற்காக அண்ணா, எதற்காக என் மீது தங்களுக்கு இவ்வளவு கோபம்? தந்தைக்கு பாலிலே விஷம் வைத்த தந்தையை கொண்டு விட்டு நரம்பங்காட்டிலே கள்ளக்காதலா? ஆமா, பால் விஷயம் கலந்து தந்தை நான் கொன்றது உண்மைதான். கண்களால் நீங்கள் பார்த்தீர்களா? கேள்விப்பட்டேன் என்று சொன்னது யாரு? என் நாட்டு அமைச்சர் உரைத்தாரு. பால் விஷயம் கலந்து தந்தை கொன்றது யார் தெரியுமா? யார்? என் நாட்டு அமைச்சர் கருணாகரன் தான் பால் விஷயம் கலந்து தந்தை சாகடிச்சிட்டான். ஐயோ, என் மீது வீண் பழி சுமத்திட்டாங்க. என் நாட்டு அமைச்சரா இந்த செயலை செய்தார். ஆமா, ஐயோ, அது மட்டும் கிடைக்காதுங்க. நான் அது சிற்றன்னைக்கு என்னுடைய கண் என்பதாகவே கத்தியால குத்தி சாகடிச்சிட்டான். ஐயோ ஆண்டவா, ஐயா. அது மட்டும் கிடையாது. பச்சாமர குளக்கரையில் என் தங்கையை கற்பழித்து கொலை செய்தவனோ உன் நாட்டு அமைச்சர் அந்த அந்த கருணாகரன். படுபாவியா? அவனை தான் நல்லவன் என நம்பிவிட்டேனே. அன்று நீதிமன்றத்தில் என் தங்கையின் சாவிற்கு நீதி வேண்டும், என் தங்கையின் சாவிற்கு நியாயம் வேண்டும் என்று நீதி கேட்டு வந்தேன். நான் ஒரு ஏழை என்ற காரணத்தினால் என்னை உதாசனப்படுத்தினுடைய தந்தை என் தங்கையை பிரிந்த சோகத்தால் என் தங்கையை பிரிந்த வேதனையா இந்த ஏழை தந்த சாபம் உடைய குடும்பமே சின்ன. ஆண்டவா, இதற்கெல்லாம் காரணம் இந்த படுபாவிதான். ஏய், வர வர வர. நம்ம
என்னடா இன்னைக்கு வந்து முடி வெட்டுற நாள். அம்மா என்ன காது குத்துறா போறா டேய், இதெல்லாம் இடமா தெரியல. சாட்டா வரைக்கும் தான் உங்களை நம்பி வந்து போட்டேன். மாம்பாக்க வந்து சுத்திக்கிட்டு ரெண்டாவது கலவு கொண்டு வந்து போய்க்கிறாங்க. இதுவா சாட்டா வரைக்கும் மன்னரை பாலை விஷம் கலந்து சாகடித்தார். அவர் சொன்னவனா மகாராணி குட்டி குளுக்கோசம் பண்ணிட்டார். அரவங்காடு சென்றிருக்கிறார்கள். நாட்டிலே எல்லாரும் இறந்திருப்பானா தங்கையை கொள்வதற்காக இவன் சென்றிருக்கிறார். நாட்டிலே போறான் இன்று முதல் இந்த நாட்டுக்கு நான் தான் பண்ண மணிப்படி சொல்றேன் மன்னர் கருணாகா எந்த நாட்டுக்கு மன்னன்? அம்மா, நீங்களே சொல்லு, இவனை அடிக்கலாமா அடிக்கூடாதா? அக்கா சத்தமா சொல்லுங்க சத்தமா என்ன அடி கொடுக்கறா தாங்காதுக்கா தர்மத்தை பண்ணணும். ஐயோ என்னங்க அவரே பேண்ட்டுக்குள்ள ஜட்டி போட்டுருப்பா. மனம் பெருமையில கத்த கட்டி போடுறேம்மா. ஆமா இப்படி பண்ணுவ. என் தந்தைக்கு பால் விஷயம் என்னுடைய தந்தை கொன்றது யாரு? எனக்கு தெரியாது தெரியாது எனக்கு தெரியாது தெரியாது எனக்கு தெரியாது தெரியாது. ஐயோ வாடா முன்ன. இந்த பாரு நீ அடிப்பதால் இந்த பாரு எங்க அக்கா அழுகுறாங்க பாரு பாட்டிமா அழகா நீ அவன் விடலாமா? எனக்கு எவ்வளவு சித்திரவதை செஞ்சான். ஒரு பொம்பளை பொண்ணு கூட பார்க்காம அடிக்காத முன்ன வர. புடுறா முன்ன வர. அடிக்காத 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 வலி தாங்க மாட்டேன் நாங்கள வந்து வலி தாங்க மாட்டேன் ஏய் உடம்பு சரியில்லை யார் தாயை தந்தைக்கு பால் ஐயோ எனக்கு சொல்ல அடி நானேதான் ஒண்ணுமே தெரியாது என் அப்பா ஒண்ணுமே தெரியாது அப்பா சாவடி. தப்பு டேய், அட பாவி, என் தாயை கொண்டது யாரடா? ஏய் நீ காரகசனை காட்ட செத்து போறீங்க என் தாயை திருமணம் சாகப்பட்டு ஒற்றாமர குலக்கரையே தங்கையை கற்பழித்து கொலை செய்தவன் யாரு? சுகத்தி. எனக்கு தெரியாது யாரு தெரியாது? எனக்கு தெரியாது தெரியாது? தெரியாது தெரியாது தெரியாது? ஆ, வலிக்குதா? சுட்டு வா, துட்டு. சுட்டு வா. புள்ளி இந்த கீழே போடுது புள்ளி. மொத்தமா செலவு பண்ணுறோம். புள்ளி இந்த கீழே போடு. அந்த சுகத்தி மீது ஞாபகமா இருக்கிறேன் எந்த சுமந்தியா? அந்த சுகத்தி மீது ஐயப்பா புள்ளி இந்த கீழே போடு. என்ன அழகாக இருக்கிறாரு இவன் யாருன்னா தெரியவில்லையே இவள் கண்ணங்களை பார்த்தால் மிகவும் அழகாக இருக்கிறது ஏய் ரெண்டு கண்ணம் சந்தனம் நாட்டையை காப்பாற்றி விட்டோம், இருந்தாலும் அந்த அம்மனை வணங்க வேண்டும். ஏழை கொடுத்த சாபம் தீர வேண்டும். ஐயா
அம்மா ரட்ச ரட்ச ஜெகநாத